பகல்காம் நிகழ்வு என்பது முதல் பலியாக ஹுசைன் என்கின்ற அந்த மாபெரும் தியாகி இறைவன் வழியாக, அது இறைவன் செயல். அர்னாப் கோஸ்வாமி என்று ஒருவர் இருக்கிறார். உண்மையிலேயே இறைவன் எப்படித்தான் இப்படி மனித ஜீவராசிகளை உலகத்தில் படைத்து காத்து வருகிறார் எனக்கு தெரியல. இந்த இடத்தில் எல்லா நீங்கள் விளக்குகளையும் அணைத்து விட்டு 12 மணி அந்த கனத்த இரவில் வந்து நின்றாலும் கூட ஒற்றை தீக்குச்சியால் அந்த இருளை கிழிக்க முடியும். கடவுள் கடந்து உள்ளிருக்கிறவர் என்கின்ற பொருளில் செதுக்கிய மொழி தமிழ் மொழி. நாம் எவ்வளவு ஆழமாக நமது மறையை நேசிக்கிறோமோ அதற்கு இணையாக இந்த மொழியையும் வளர்த்தோம் என்றால் கிறிஸ்தவ மக்களும் சரி, ஏனையவர்களும் சரி, நல்ல உருப்படிகளை உருவாக்குங்கள். முதலில் இறைவன் மிக பெரியவன். இறைவன் இந்த நிலத்தை காப்பாற்ற, இறைவன் இந்த நிலத்தை கைவிட மாட்டான். நீங்கள் எண்ணி பாருங்கள், இன்று போர் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல். அங்கு நடந்த அந்த பகல்காம் நிகழ்வு என்பது மனிதகுலம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரும் கொடுமை. அது யார் செய்திருந்தாலும் 15 லட்சம் மக்கள் வாழ்கிற ஒரு மாநிலத்தில் காவல் பணிக்கு என்று ராணுவத்தினர், துணை ராணுவத்தினர், காவல்துறையினர் எல்லோருமாக ஒரு 7 லட்சம் பேர் இருக்கிற போது எப்படி இப்படி ஒரு தாக்குதல் 1 மணி நேரம் நடத்திவிட்டு இடைமறித்தல் கூட செய்யாமல் எப்படி தப்பிச் செல்ல முடிந்தது என்கின்ற கேள்விக்குள் தான் நாம் தேட வேண்டிய விடை இருக்கிறது. போர்க்காலத்தில் அதை தேடுவது கண்ணியமாகாது என்பதால் இந்த கேள்வியை மறந்துவிடக் கூடாது. ஆனால் அதர்மம் ஒரு எல்லையை கடந்து செல்கிற போது இறைவன் அதை தடுத்து நிறுத்த இறங்கி வருவான் என்பதனுடைய அடையாளமாக யார் இதை செய்ய நினைத்தாலும் இந்த நாட்டில் ஒரு பெரும் பெரும் மதக்கலவர சூழலை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் அவர்கள் நடத்தினார்கள். ஆனால் முதல் பலியாக தன்னை தந்து அதில் ஹுசைன் என்கின்ற அந்த மாபெரும் தியாகி இறைவன் வழியாக, அது இறைவன் செயல், அது மட்டும் நிகழவில்லை என்றால் இந்த நாட்டினுடைய சூழல் மிக மிக மாறுபட்டதாக இருந்திருக்கும். ஒத்துக்கொள்கிறீர்களா? அது மட்டும் நிகழவில்லை என்றால் ஒரு நிலப்பரப்பில் பெரும்பான்மை, அது ஜாதியோ மதமோ, பெரும்பான்மை ஜனநாயக அடிப்படையிலும் சமூக நீதி அடிப்படையிலும் இயங்குகின்றவரை மட்டும்தான் அந்த சமூகம் அமைதியாக இருக்கும். சிறுபான்மை சமூகம் ஜனநாயக ரீதியாகவும் சமூக நீதி அடிப்படையிலும் இருந்தால் மட்டும் அந்த சமூகம் அமைதியாக இருந்துவிட முடியாது. பெரும்பான்மை சமூகம் ஜனநாயகத்திலும் சமூக நீதியிலும் இருந்தால் மட்டும்தான் அந்த சமூகத்தில் அமைதி நிலவ முடியும். அவ்வகையில் இன்னும் தமிழ் நிலப்பரப்பு பகையாளர்களாலும் பகை வியாபாரிகளாலும் வெற்றி கொள்ளப்பட முடியாத ஒரு நிலப்பரப்பாக இருக்கிறது. அதற்காக நாம் பெருமை கொள்ள வேண்டும். இந்து மதத்தில் இருந்து கொண்டு இந்து சமயத்தையும் பொது சமூகத்தையும் ஜனநாயகப்படுத்துகிற, சமூக நீதிமயப்படுத்துகிறவர்கள் பெருவாரியாக இருக்கின்ற பெரும் பாக்கியத்தை இறைவன் இந்த நிலத்திற்கு தந்திருக்கிறார். அது நீடிக்கும் வரை இந்த நிலப்பரப்பை யாரும் வெற்றி கொள்ள முடியாது. நாம் தோற்று போகிற இடம் என்பது வல்லமைகளை நாம் இறைவன் சார்பில் வளர்த்துக் கொள்ளவில்லை. மீண்டும் சொல்கிறேன், நல்லவர்கள் வல்லமைகளை வளர்த்துக் கொள்ளவில்லை என்றால் தீமைதான் தலைவிரித்து ஆடும். தீயவர்கள் வல்லமையோடு இருக்கிறார்கள், நல்லவர்கள் வல்லமைகளை வளர்த்துக் கொள்ளவில்லை. நல்லெண்ணம் என்பது இயல்பாக நிகழ்ந்து விடுவது அல்ல. அதுவும் நிலம் உழுது பண்படுத்தி நீர் பாய்ச்சி நாம் ஒரு அறுவடைக்கு அழைத்து செல்வதை போல நல்லவை வளர்க்கப்பட வேண்டும். இன்று இந்தியாவில் போர் என்கின்ற வெறியை வளர்ப்பது உண்மையில் அரசியல் கட்சிகளை விட, அரசியல் இயக்கங்களை விட ஒவ்வொரு ஊடகமும் ஒரு போர் வெறி பிடித்த மையங்களாக செயல்படுகின்றன. அனைத்து இந்திய அளவில் வார் ரூம் போலவே செயல்படுகின்றார்கள். அர்னாப் கோஸ்வாமி என்று ஒருவர் இருக்கிறார். உண்மையிலேயே இறைவன் எப்படித்தான் இப்படி மனித ஜீவராசிகளை உலகத்தில் படைத்து காத்து வருகிறார் எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு வெறி பிடித்த ஒரு சூழலை ஒவ்வொரு ஊடகமும் கடைபிடிக்கிற போது அவர்கள் மீது வருகின்ற ஆத்திரத்தை விட இவ்வளவு படிப்பு, இவ்வளவு வியாபாரம், வளங்கள் இருந்தும் நீங்களும் நானும் நாமும் ஏன் இது போன்ற ஊடகங்களையும் உருப்படிகளையும் உருவாக்கவில்லை என்பது இறைவனின் பக்கமாய் இறைவனை நாம் தோற்பித்தவர்களாகிறோம். மீண்டும் சொல்கிறேன், இறைவனை நாம் தோற்பித்தவர்களாகிறோம். மீண்டும் சொல்கிறேன், இறைவனை நாம் தோற்பித்தவர்களாகிறோம். காரணம், நல்லவர்கள் வல்லவர்களாகவும் இல்லை என்றால் தீயவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள், தீமைதான் வெற்றி பெறும். எனவே நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிற பொழுது அது தானாக நடந்துவிடும் என்று நினைக்காதீர்கள். இந்த இடத்தில் எல்லா நீங்கள் விளக்குகளையும் அணைத்து விட்டு 12 மணி அந்த கனத்த இரவில் வந்து நின்றாலும் கூட ஒற்றை தீக்குச்சியால் அந்த இருளை கிழிக்க முடியும். ஒற்றை தீக்குச்சியால் கனத்த இருளையும் நீங்கள் கிழிக்க முடியும். ஆனால் இந்த ஒளியை கிழிப்பதற்கோ இந்த ஒளியை நிரப்புவதற்கோ இருள் வந்து சேர முடியாது. இருள், ஒளி விலகினால் தான் இருள்
இருள் வர முடியுமே தவிர, ஆனால் இருள் எங்கு சூழ்ந்திருந்தாலும் ஒற்றை தீக்குச்சியால் வெல்ல முடியும். நல்லவர்கள் வல்லமை உள்ளவர்களாக மாற வேண்டும். நல்லிணக்கம் வேண்டும் என்றால் இஸ்லாமிய மக்களாகிய நீங்களும் கிறிஸ்தவ மக்களும் சரி, ஏனையவர்களும் சரி, அறிவு புலங்களிலும் ஊடக புலங்களிலும் திறன் சார்ந்த புலங்களிலும் நன்மைகளுக்காக நிறைய முதலீடு செய்து நல்ல உருப்படிகளை உருவாக்குங்கள். தீமைக்கு எதிராக போரிடுகின்ற அந்த ஆயுதங்களை உருவாக்குங்கள். ஆங்கிலம், தமிழ், செம்மொழிகளில் ஹீப்ரு கொஞ்சம் தெரியும், கிரேக்க மொழி படித்திருக்கிறேன், லத்தீன் மொழி கொஞ்சம் தெரியும். எனவே ஓரளவுக்கு சில மொழிகளை படித்த காரணத்தினால் எனக்கு தெரிந்த மொழிகளில், ஏன் நான் படித்து அறிந்தவரை, உலகத்தில் எல்லா மொழிகளும் ஒலியாலானவை, அனைத்து மொழிகளும் ஒலியாலானவை. காட் என்றால் கடவுள் நம்ம நினைச்சுக்கணும், அவ்வளவுதான். அதுக்குள்ள அந்த பொருள்ங்கிறத நம்ம நினைச்சுக்கிறது தான் பொருளை தவிர அந்த சொல் என்பது பொருளை சுமக்காது. ஆனால் பொருளை வரையறுத்துக் கொண்டு தன் ஒலியை தேடிக்கொண்ட ஒரே மொழி இந்த உலகத்தில் தமிழ் மட்டும்தான், வேறு எந்த மொழியும் இல்லை. அது எப்படின்னா, ஒரு சொல்லை மட்டும், கடவுள் என்கிற சொல்லை எடுத்துக்குங்க. கடவுளுங்கிறது ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட்ங்கிறது டிரான்செண்டன்ட் அண்ட் இம்மினன்ட் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். எல்லாவற்றையும் கடந்த பொருள், எல்லாவற்றிற்கு உள்ளும் இருக்கிற பொருள், அதான் இம்மினன்ட். டிரான்செண்டன்ட் அனைத்தையும் கடந்தவர், அனைத்திற்கு உள்ளும் இருக்கிறது என்று இம்மினன்ட். இந்த ரெண்டு கருத்தையும் கடவுள், கடந்து உள்ளிருக்கிறவர் என்கின்ற பொருளில் செதுக்கிய மொழி தமிழ் மொழி. இப்படி ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் தந்த ஒரு மொழி தமிழ் மொழி. ஏன் இந்த பகை சக்திகளை ஏன் இங்க அவங்களால ஜெயிக்க முடியலன்னா, அறம் வளர்த்த மொழி, நீதியின் பால் நிற்கிற மொழி, இன்னும் உண்மையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காத மொழி. உலகத்திலேயே சங்கருப்பது எங்கர் குலம் சங்கனார் கேதுகுலம் திருவிளையாடல் இதுல வரும் பாத்தீங்களா, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கடவுளுக்கும் எடுத்து சொன்ன மொழி. கம்பன் உங்கள் நிலப்பரப்பிலிருந்து மன்னவன் தன்னை பாடச் சொன்ன பொழுது நாட்டை விட்டு வெளியேறு என்றால், மன்னவனும் நீயோ வளநாடு முனதோ நின்னை நம்பியோ நான் தமிழை அறிந்தேன், தமிழ் என்ன வாழ வைக்கும்டா, உன்னெல்லாம் நான் பாடியெல்லாம் நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு புறப்பட்ட ஒரு நிலப்பரப்பு இந்த நிலப்பரப்பு. எனவே தமிழ் என்பது அடிப்படையில் அறம் சுமக்கும் மொழி என்பதாலும் நீதி சுமக்கும் மொழி என்பதாலும், உண்மைக்காக, உண்மை என்று வருகின்ற பொழுது எல்லோரையும் இரண்டாம் படுத்தும் இந்த மொழி, அப்படிப்பட்ட ஒரு அறம் நிறைந்த மொழி இந்த நிலத்தில் வாழ்வதால் நாம் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ் நம்மை இணைக்கும். இந்த பணியை தொடர்ந்து செய்யுங்கள். நாம் எவ்வளவு ஆழமாக நமது மறையை நேசிக்கிறோமோ அதற்கு இணையாக இந்த மொழியையும் வளர்த்தோம் என்றால் இந்த நிலப்பரப்பு ஒருபோதும் நம்மை கைவிடாது, ஒருபோதும் நம்மை விழ வைக்காது, நம்மை தாங்கும், நம்மை வாழ வைக்கும். தமிழ் பணியை தொடர்ந்து செய்யுங்கள் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கும் நன்றி கூறி நிறைகின்றேன். நன்றி, வணக்கம்.